ஹாய் ஹலோ கேண்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது தேவங்கோட பிரதர்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டோட பார்ட் 30 த ஃபைனல் பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள பிளேலிஸ்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துடுங்க, ஏன்னா அப்போ தான் இந்த ஃபைனல் பார்ட் உங்களுக்கு புரியும். தென் எல்லாருக்குமே தெரியும் இந்த சீரீஸ் முடியுது, எல்லாருக்குமே மிஸ் பண்ணுவீங்க. டோன்ட் வரி, கொஞ்சம் நாள் கழித்து நான் தேவங்க திருப்பி இன்னொன்று ஒரு சீரீஸ் போடுறேன். ஓகே, ஸோ வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக அதோடு விட்டு போனால், இங்கே வந்து ரோஹிணி புள்ள வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மேரேஜ் இன்விடேஷனை வந்து கொடுக்கறதுக்கு வந்து வந்திருப்பாங்க சஞ்சய்க்கு. ஸோ மறக்காமல் என்னோடய மேரேஜுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதோட விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஃபைனல், போனஸ் பார்ட்லாம் எதுவும் கிடையாதுடா, இதிலே வைண்ட் அப் ஆகிடும், எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ வாங்க இப்போ ஸ்டோரி கொடுக்கலாம். ஸோ அவர் அப்படியே அந்த பத்திரிக்கையை பார்த்துட்டு சஞ்சய் அப்படியே அமைதியாகிட்டார். ஸோ இப்படி இருக்கிறச்ச கொஞ்சம் டேஸஸ் போகுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணி இருக்காங்களே, இந்த கல்யாணத்துக்காகவே அது இதுன்னு வெளியில் போகிறது, ஷாப்பிங்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும், நகை வாங்கணும், முகூர்த்த புடவை இருக்கும். ஸோ நிறையா இருக்குல்ல, அதுக்கு வந்து புடவை வாங்கிறதுக்கு இந்த கடை தான் ரொம்ப ஃபேமஸான கடை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வராங்க. ஸோ வந்து பார்க்குறச்ச நல்லா பர்ச்சேஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கவே இந்த முகூர்த்த புடவைக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த அங்கே ஜூஸ் கொடுக்குறது அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் பட்ஜெட்டில் அதிகமாக எடுக்கிறதால அவங்களுக்கு கொஞ்சம் கவனிப்பு தனியாக இருக்கும். அந்த மாதிரி கவனிச்சுட்டு இருக்கிறச்ச நீங்கள் வந்து இது ஓகே இது ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது புடவை எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், கட்டி பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு மாதிரி மரூன் கலர், ஸோ அதை வந்து புடவையை வந்து அவங்க உங்களுக்கு ப்ளீட் வச்சு விடுறாங்க. பார்த்துட்ருக்கீங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக எலகண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலாக அது. ஸோ நீங்கள் அப்படி பார்க்கும் போது கண்ணாடிக்கு பின்னாடி போகிறது வந்து சஞ்சய்னு தெரியுது. இப்போ எடுக்கணும் திரும்புறீங்க, சஞ்சய் அது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அது சஞ்சய் தான். அவரும் ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கார் போல். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே டக்குன்னு கிட்டக்கு போயிட்டு, ஒரு ஆசை, கோஇன்சிடெண்ட்டாக பார்த்ததில்ல. சஞ்சய் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? என்ன இங்கே? முகூர்த்த புடவை எடுக்க வந்தேன். நீ? இது என்னோடய ஷாப்பு. ஆமாம், இது என்னோடய ஷாப் தான். சாரீ செலெக்ஷன் முடிஞ்சிச்சா அப்படிங்கிறாரு. இல்லை, கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா சஞ்சய்? நானா? ஓ, பாய் ஃப்ரெண்ட் வரல, சாரி உன்னோட ஃபியான்சி வரல? அவருக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் இங்கே, அதனால் வர முடியல அவரால். சரி விட, நான் பார்த்துக்கிறேன் அப்படியே நீங்கள் நகர்ந்து போகிறீங்க. ஸோ உங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த மனுஷனும் வராரு. அப்படியே அவர் யோசிக்கிறாரு. உங்களோட ஃபேமிலி ஆக்சுவலாக நிறைய பேர் இருக்காங்க, அந்த அந்த பிங்க் எடுங்க அப்படிங்கிறாரு. பிங்க்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் தான். ஸோ எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இதை கட்டி விட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கள்ட்ட காட்ட சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது அந்த பிங்க்கு, உங்களுக்கு சூப்பராக இருக்குது. பட் அதோட காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லி. லைக் அது வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிட்ட வந்துருச்சு. அதாவது 1,50,000 அந்த மாதிரி. நீங்கள் அப்படியே நம்ம பார்க்க மாட்டோம், அம்மா அப்பாவுக்கு வந்து செலவு ரொம்ப அதிகமாக வைக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி இப்படி பார்க்குறீங்க. நல்லா இருக்குது, ஆனால் வேறு எடுத்து கொடு சஞ்சய் அப்படிங்கிறீங்க. ஏன்? இல்லை பரவாயில்ல, நீ வேறு எடுத்துக்கூட. சரி அப்படின்னு சொல்லிட்டு வேறு எடுக்கிறாரு. அதுவும் மோரார்லஸ் அந்த மாதிரி ரேட்டு தான். 1,25,000 சம்திங் அதுமாரி வருது. நீங்கள் அப்படியே ஹெசிடேஷனில் இருந்துக்கிட்டு யோசிக்கிறீங்க. என்ன யோசிக்கிற அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லை சஞ்சய். சரி ஓகே, இதே பேக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறீங்க. ஒயன் உனக்கு பிடிச்சிருக்குல்ல, நான் சும்மா எனக்கு பிடிச்சது தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். கல்யாண பொண்ணு நீனு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு, இல்லைனா ஃபோட்டோ எடுத்து அவருக்கு அனுப்பிப்பார்.
என்ன சொல்கிறாங்கன்னு பாரு, ஓகே? ஆ, அவர் என் செலெக்ஷன் தான் சொல்லிட்டாரு, அதனால் பிரச்சனை இல்லை எனக்கு. அப்போனா ஓகே, உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் செலக்ட் பண்ண, நான் செலக்ட் பண்ணுங்கிறதுக்காக பண்ண வேண்டாம். பரவாயில்ல சஞ்சய் அப்படி நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஆனால் அவருக்கு என்னமோ அந்த பிங்க் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்தது. அவர் அப்படியே யோசிக்கிறாரு. அந்த பிங்கில் நீங்கள் அப்படியே லைட்டாக கீழே பார்த்ததும் ப்ரைஸ் டேக் பார்த்ததும் லைட்டாக உங்கள் ஃபேஸ் மாறினதை அவர் நோட் பண்ணியிருப்பார். அந்த பிங்க் புடவை எடுங்க அப்படிங்கிறாரு. இந்தாங்க சார். அதை அப்படியே பார்க்குறாரு. அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு சஞ்சய் என்ன பண்ணுறாருனா, அந்த புடவை வேண்டாம், இந்த புடவையே பில் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறாரு. இல்லை சஞ்சய், இது இது ஓகே தான் அப்படிங்கிறீங்க, இதை பில் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் இல்லை சஞ்சய் அப்படிங்கிறீங்க. ஏன், என்ன ஆச்சு? அது ஒன்றும் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு பெருசாக எதுவும் சொல்லலை. மேம், ரேட் வந்து 1,58,000 மேம். இந்தாங்க கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட கார்டு கொடுக்குறீங்க. நோ நீட், அவங்கக்கிட்ட பைசா எதுவும் வாங்காதீங்க சார். இட்ஸ் ஓகே. என்ன சஞ்சய் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்புகிறீங்க. இட்ஸ் மை மேரேஜ் கிஃப்ட்னு வச்சுக்கோயேன். ஏய், முகூர்த்த புடவைலாம் யாரும் மேரேஜ்லாம் கிஃப்ட் பண்ண மாட்டாங்க, தயவு செஞ்சு நீ விளையாடாத சஞ்சய். அண்ணா இந்தாங்க அண்ணா அப்படிங்கிறீங்க. எதுவும் வாங்காதீங்க அப்படிங்கிற மாதிரி செய்கை பண்ணுறாரு. இல்லை மேம், வேண்டாம், பரவாயில்ல, இருக்கட்டும் மேம் அப்படிங்கிறேன். சஞ்சனா, ரொம்ப பண்ணாத, நான் தான் சொல்கிறேன்ல, பரவாயில்ல வாங்கிக்கோ, இதில் என்ன இருக்குது, அவங்கள்ட்ட கொடுங்க. இல்லை சஞ்சய். அப்படியே அமைதியாயிட்டீங்க. ஸோ உங்களுக்கு புடவை வருது, புடவை பிடிச்சிருக்குல்ல? சரி, ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் மேரேஜ். மறக்காமல் வந்துரு. ஷூராக வரேன். சரி, ஓகே, பாய் சஞ்சய். தேங்க்ஸ். இட்ஸ் ஓகேம்மா. ஐயா, என்ன ஐயா நீங்கள் 1.60 அதை ஏன் பில் பண்ண வேணாம்னு சொன்னீங்க? என்னால் என்ன வேணால் பண்ண முடியும், ஆனால் சில பேருக்கு என்ன பண்ணாலும் சில விஷயத்தெல்லாம் ஈடுகட்டவே முடியாதுல்ல. அந்த மாதிரி ஒரு ரகத்தில் அவ்வளோ ஒன்று ஏதோ என்னால் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு போகிறவங்களே பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே கடைசியாக அவரை ஒரு தடவை திரும்பி பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ பார்த்துட்டே இருக்கும் போது நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. உங்களோட ஃபேமிலிஸ் எல்லாமே முன்னாடியே போயிட்டாங்க, கார் எடுக்கிறதுக்காக முன்னாடியே போயிருந்துருப்பாங்க. ஸோ கடைசியாக நீங்கள் டாட்டாவும் காட்டிகிட்டு இருப்பீங்களா, பாய் அப்படிங்கிறாரு. டக்குன்னு எங்கேருந்தோ ஒருத்தவங்க வந்து படக்குன்னு உங்களை இடிச்சுட்டான் பைக்காரன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொத்துனி கீழே வந்துருக்கீங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் குடுன்னு ஓடி வந்து என்ன எதுன்னு பார்க்குற சஞ்சய். காலில் நல்லா சராச்சிட்டு, பட் பெருசாக இந்த அளவும் அடி கிடையாது. என்னை பார்த்து போக மாட்டியா? ஆமாம், பின்னாடியே என்னையே திரும்பி டாட்டா டாட்டா காட்டிகிட்டு இருந்தா என்ன பண்ணி தொலைக்கிறது ஒன்று, வா அப்படிங்கிறாரு. இல்லை இல்லை, இருக்கட்டும், பரவாயில்ல, உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் தரன்னு அவரோட இதுக்கு அழிச்சிட்டு வந்துட்டு காலில் லைட்டாக தண்ணி எடுத்து ஊற்றுறாரு. இந்த முட்டியில் இப்படி அடிபட்டிருக்கு, எப்படி நீ நிற்க போகிற கல்யாணத்தில், அவ்வளோ நேரம் நீ நிற்கணும் தெரியும்ல அப்படிங்கிறாரு. பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு வழியா, எவ்வளவோ பார்த்துட்டேன், இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா, பரவாயில்ல விடு சஞ்சய், நான் பார்த்துக்கிறேன். அப்படி சொல்லிட்டு லைட்டாக நீங்கள் நோண்டுறீங்க. இல்லை பரவாயில்ல, ஃபேமிலியில் எல்லோரும் இருக்காங்க, நான் அப்புறம் பார்க்குறேன். பாய். பாய். அப்படியே போகிற உங்களே பார்த்துட்ருக்காரு. என்னமோ மனசுக்குள்ளே வந்து ஒரு பெரிய நெருடல், தப்பு பண்ணுறோமோ, ஒன்று தான் நம்ம ரொம்ப அஜாக்கிரதையாக தூக்கி விட்டு எறிஞ்சிட்டோமோ, இப்போ நம்ம நினச்சாலும் கிடைக்காத ஒரு பொருளாக ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நிறைய ஓடிட்டு இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்படியே இருந்துகிட்டு இருக்கவே அவனுங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கார்ல, சஞ்சயோட ஃப்ரெண்ட்ஸு இன்னமும் காண்டாக்டில் தான் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அவர், ஏய் மச்சான், உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுறாரு. என்னதுடா? ரோஹிணிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்குடா. அப்படியா? சூப்பர்டா. அவர் அப்படியே பார்க்குறாரு.
பின்ன உனக்காக காத்துட்ருக்க சொல்கிறியா அவ்வளோ கிளவி வரைக்கும்? ஆமாம், அவ்வளோ ட்ரை பண்ணிட்டுருந்தா 3 வருஷம் கிடைக்கலங்கிறத தூக்கி எறிஞ்சு விட்டுட்டு போயிட்டே இருக்கா. நீ ஆனால் ரொம்ப தாண்டா பண்ணுற. இந்த பாரேன், நீ தண்டத்துக்கு இருக்கேடா. ஒன்று நீ இவ்வளோ அடம் பண்ணியிருக்கில்ல, அட்லீஸ்ட் ஒய்யனை கல்யாணம் பண்ணியிருந்துருக்கணும். இல்லை, ஆனால் அவள் ஆல்ரெடி அவள் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டா. அப்புறம் எதுக்காக தாண்டா நீ உன் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிருக்க? அவள் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டா, நீ மட்டும் இன்னும் அவளுக்காக உட்காந்து விளக்கு பிடிச்சிட்ருக்க வராத இடத்துக்கு. ஏன்? உன் வாழ்க்கையை பார்ப்பியா? உட்காந்து இன்னமும் ஃபீல் பண்ணிருக்காமா. பின்ன உனக்காக ஒரு பொண்ணு அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருப்பாளாமா? அதான் அவளும் படாமல் இருன்னு வேற ஒருத்தவனை பார்த்துட்டு போயிட்டே இருக்கா. அட்லீஸ்ட் அவளுக்கு அப்போயாவது ஹாப்பினஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம். டேய், நீ எனக்கு ஃப்ரெண்டா அவளுக்கு ஃப்ரெண்டா? ஏய், ஃப்ரெண்டாக இருந்தாலும் நியாயம் தர்மம் பேச வேணாமாடா. உன் ஃப்ரெண்டுனா உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணுமா எப்பயுமே? ஆனால் அது ஒரு நல்ல பொண்ணுடா, அதை போய் நீ கஷ்டப்படுத்திட்டு என்ன உச்சு? உண்மை அதுதான். இந்த காலத்துலலாம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா பொண்ணுங்களெல்லாம்? பொண்ணுங்க எப்படி பசங்களை நல்லா யூஸ் பண்ணுது தெரியுமா? ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணு இத்தனைக்கும் அவளையே ஃபுல்லாக உனக்கு கொடுத்தும் கூட அப்படியே கருங்கல் மாதிரி கல்லை வச்சுருக்க. அவள் என்ன பண்ணுவா? இதுக்கு மேலே அவகிட்ட கொடுக்க ஒன்றுமே இல்லைங்கிறதால ஃப்ரஸ்ட்ரேஷனில் உன்னை தூக்கி போட்டுட்டு அவள் வாழ்க்கையை போயிட்டு பார்த்துட்டு போயிட்டா. நானாக இருந்தால் வச்சுக்கேன், பொழுதுன்னு உன்னை ஏதாவது பெருசாக செஞ்சுருப்பேன்டா. ஏன்னா அவளோட மானத்தையும் இழந்து அவளுக்கு காதலும் கிடைக்காம போய் இப்போது கிடைச்ச வாழ்க்கையும் கிடைக்காம வேறு ஏதோ ஒரு பையனை கல்யாணம் பண்ணுறா. அந்த பையன் பார்த்துக்கிறானோ இல்லையோ அது எனக்கு தெரியல. இருந்தும் தண்டமாக ஒருத்தவங்கிட்ட போய் தன்னோட வாழ்க்கையை கொடுத்துட்டானா, நான் ஒரு பொண்ணாக அதுவும் அவன் நிலமையில இருந்தேன்னு வச்சுக்கேன், உன்னை ஏதாவது பெருசாக பண்ணியிருப்பேன்டா. டேய் என்னடா பின்ன? எனக்கு அப்படியே அவள் பாயிண்ட் ஆஃப் வியூ நிற்கும் போது உன்னை பார்க்கும்போது அப்படி பற்றிக்கிட்டு வருது அப்படிங்கிறானுங்க. இங்கே சஞ்சய்க்கு ஒன்றுமே புரியல. ஒரு நிமிஷம், நான் அவ்வளோ கேட்டவனா? ஏண்டா இவ்வளோ சொல்லியும் உனக்கு புத்தியில் இல்லைன்னா அப்படி எந்த அளவு கேட்டான்னு பார்த்துக்க. போங்கடா, உங்கள்கிட்ட போய் சொன்ன பாரு என்ன அடிக்கணும். சரி பாய். சரி நில்லு. டேய் போங்கடா, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு, நான் அப்புறம் பேசுகிறேன். பாய். கிளம்பி போயிட்டாரு. வீட்டுக்கு வந்ததும் அவங்க அம்மா கிட்ட, அம்மா என்ன தம்பி? நல்லவனா கெட்டவனாம்மா? என் புள்ள தங்கமானவன்டா. யார் அந்த மாதிரி உனக்கு நினைக்க வச்சது இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்குறதுக்கு? என் பிள்ளையெல்லாம் கட்டிக்க வைக்கிறதுக்கு என் மருமாவை கொடுத்து வச்சுருக்கணும். அம்மா உன் பிள்ளையா சொல்லாதம்மா, நார்மலாக ஒரு பையன்னு சொல்லுக்கோ. அப்படி நினச்சிட்டு சொல்லு, நான் ஒரு நல்லவனா கெட்டவனான்னு சொல்லு. நீ நல்லவன் தான்டா. இல்லை, உனக்கு தான் தெரியும் இல்லை ரோஹிணி பற்றி, என்னை கூட காதலிச்சிட்டு இருந்தாலே. ஆமாம், உனக்கு ஒன்று தெரியாததும் ஒன்று இருக்குமா? என்னது? அவள் என்னை காதலிக்கலை மட்டும் செய்யலை, என்னையே அறியாமல் தெரியாமல் அவளை பண்ணிட்டேன். என்ன சொல்கிற? அவளே வேணுக்குனே வாலண்டியராக அவளை என்கிட்ட கொடுத்துட்டாம்மா. எனக்கு அது தெரிஞ்சும் பிடிவாதமாக எப்படியோ சமாளித்து மீண்டு வந்துட்டேன். இப்போ சொல்லுமா, நான் இப்போ வரைக்கும் அவளை காதலிக்கலை, ஆனால் எனக்கு என்னமோ மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டு தம்மா இருக்கு. நான் நல்லவனே கேட்டவனாம்மா? இப்போது அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லு. கொஞ்சம் கெட்டவன் தான். ஏன்டா அந்த பொண்ணை நீ காதலிக்கக்கூடாது? அதெல்லாம் கடந்துடுச்சுமா. அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுது இன்னும் 4 நாளில். பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட நீட்டணும் ஆஃபீஸில். அப்போ தான் தெரிஞ்சது வேணுக்குனே அட்லீஸ்ட்டு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாமோன்னு இப்போ ஃபீல் பண்ணுறேம்மா. வயனையே நினச்சிட்டு என் வாழ்க்கையை வேஸ்ட்டாக
சரி விடு, பழசை வச்சு பேசி என்ன பிரயோஜனம் இப்போ? எல்லாருக்குமே எல்லாராலையும் நல்லவனாக இருக்க முடியாதுல்ல. நீ சாப்பாடு எடுத்து வைம்மா. அவ்வளோவா சாப்பிடல, ரூமுக்கு போகிறாரு. ஸோ லைக் மண்டையில் ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. ஹி கான்சன்ட்ரேட் இன் எனி திங். வேலையில் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ஒழுங்காக தூங்க முடியல, ஒழுங்காக சாப்பிட முடியல. ரொம்ப கில்ட்டாக இருக்குது. எப்படி நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியுமா? எப்படி என்னால் அவ்வளோ நார்மலாக பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. சில நேரத்தில் நைட்டு தூங்கும் போது அந்த பொண்ணும் அவரும் அப்போ ஒன்றா இருந்தாங்கல்ல, ஸோ மேக்கவுட் அதெல்லாம் வந்து டக்குன்னு கண்ணு முன்னாடி வருது, டக்குன்னு எழுந்திருக்கிறாரு. இப்படியே தட் 3 days போகுது. திஸ் இஸ் த ஃபைனல் டே. உங்களுக்கு இன்றைக்கி மேரேஜ். காலையில் 6 to 7 முகூர்த்தம். இங்கே என்னமோ தெரில, இவருக்கு ரொம்ப ஷிவரிங்காக இருக்குது. எப்படி இருந்துகிட்ருக்காவே அவள் வர அழுத்தம் கொடுத்து அதை தடவை சொன்னான், போய் பார்க்காம இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை திடகாத்திரமாக வச்சுட்டு மனுஷன் போகிறாரு. கொஞ்சம் ஃபார்மல்ஸில் போகிறாரு. எங்கே அவங்க அம்மா, எங்கடா போகிற? அதான் சொன்னேனம்மா அவளுக்கு கல்யாணம்னு. அதான் சரி பார்த்து போயிட்டு வாப்பா. சரிம்மா. கார் எடுக்கிறாரு, ட்ரை பண்ணுறாரு. மணி கரெக்டாக 6:15 இருக்கும். ஸோ இன்னும் ஃபங்க்ஷன்ஸ் அந்த இதெல்லாம் சினாரியோஸ்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்ததும் அப்படியே சிரிக்கிறீங்க அவரை பார்த்துட்டு. ஹாய் அப்படி சொல்லி நீங்கள் சிரிக்கிறீங்க. ஹாய் அப்படிங்கிறாரு. அந்த பொண்ணு அவரை மட்டும் இன்வைட் பண்ணல, உங்களுக்கும், அதாவது வையனுக்கு, சஞ்சனாக்கு எல்லாருக்குமே இன்வைட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் தேவும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காருல்ல. ஸோ அதனால தான் இங்கே அந்த பிள்ளை வந்து மணமேடெல்லாம் ஏறிடுச்சு. சைமல்டேனியஸாக பக்கத்தில் ஒரு பையன் இருக்கான், அவன் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் போல். அப்படியே சஞ்சய் இங்கே பார்த்துட்ருக்காரு. இங்கே உங்களையும் பார்க்குறாரு, சிரிக்கிறாரு சஞ்சய். நல்லா இருக்கியா, எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாரு. நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. தேவங்களையும் பார்த்துட்டு பெருசாக எதுவும் கண்டுக்கல. ஓகே. இங்கே சஞ்சனா வந்துட்டு சஞ்சய் கிட்ட, எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன் சஞ்சனா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஒர்க்கு ஆஃபீஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? போயிட்டுருக்குடி அப்படிங்கிறாரு. இவளோட மேரேஜுக்குலாம் நீ வருவா நான் நினச்சி கூட பார்க்கலடா. இல்லை, வந்து வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போகும்போது எப்படி வராமல் இருக்க முடியும்? உனக்கு கொஞ்சம் கூட கில்ட் இல்லை? நீ வேற வெறுப்பேத்தாத. ஏன்டா? நானே கில்ட்டோடு தான் இருந்துகிட்ருக்கேன். ஏன்? அவளுக்கு நான் பண்ணது என்னதான் இருந்தாலும் துரோகம் தானே. அப்போ அந்த கில்ட் இல்லைன்னா நல்லா மனுஷனா அப்படிங்கிறாரு. தென் கிராப் ஹர் ஹேண்ட். லூசாடி நீ? இல்லை நட்டுக்கிட்டு கயண்டுக்கிட்டா? ஊர் சனம் எல்லாருமே இருக்காங்க, ஃபேமிலி பேஸ் எல்லாருமே இருக்காங்க, உட்காந்து கிராப் ஹர் ஹேண்டுங்கிற மாடு மாதிரி பேசிகிட்டு இருக்கிய. டக்குன்னு சஞ்சனா வந்துட்டு, அப்படியே நீங்களும் வரீங்க. அப்படியே 2 பேரும் ஆஃப் ஆகிறாங்க. என்னது, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அதில் கில்ட்டில் இருக்கானாண்டி. கில்ட்டா? எதுக்கு? இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. சஞ்சய், காதலில் சரி தப்புன்னெலாம் பார்க்கக்கூடாது. இஃப் யூ வாண்ட், நீ அதை ஸ்டீல் பண்ணுறத கூட துணிஞ்சிடணும். உனக்கு அவ்வளோ வேணுமா? இருந்தாலும் இதை யோசிப்பாரு. இன்னும் ஒரு 3/4 மணி நேரத்தில் அவளுக்கு கல்யாணம் ஆகிட போகுது. இப்போ உட்காந்துட்டு சொல்லிட்டு இருக்கீங்க 2 பேரும், லூஸாக நீங்கள் 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உங்களையும் இதெல்லாம் சஞ்சனாவும் திட்டுறாரு. லூஸாடா நீ? முதல்ல பாரு, காதலில் சரி தப்பு பார்க்காத. உனக்கு வேணுங்கிறது அதுவாக கிடைக்கும்னு தயவு செஞ்சு நினைக்காத. சில நேரத்தில் நம்ம அதை எடுத்துக்கவும் தெரியணும், சரியா? நாங்கள் வேணா அவளை பேசி கரெக்ட் பண்ணி எப்படியாவது வெளியில் வர வைக்கிறோம். அவளை கோயில் வச்சு தாலி கட்டிடுறியா?
ஏய் நீங்கள் பண்ணுறது பெரிய மோசம் தெரியுமா? இப்போ நாங்கள் என்ன பெருசாக பண்ணிட்டோம்? ஏய் இப்போ உன் மனசில் இருக்கிறது என்னடா? நீ அவளை கல்யாணம் பண்ணுவியா மாட்டியா இப்போ அழைச்சிட்டு வந்தா? ஆ என்னடி இப்படிலாம் பேசுகிறீங்க? எனக்கு கை கால்லாம் உதறுது. என்ன உதறல்? இதோ பாரு சஞ்சய், இதை விட ஒரு பெட்டரான சான்ஸ் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவள் உன்னை எந்த அளவு லவ் பண்ணான்னு உனக்கே நல்லா தெரியும்ல. தயவு செஞ்சு அவளை மிஸ் பண்ணிடாத. அப்புறம் லைஃப் லாங் ரிக்ரெட்டில் தான் இருக்கணும், லைஃப் லாங் கில்ட்டில் தான் இருக்கணும். அது உனக்கு தேவையா சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. சஞ்சய்க்கு இங்கே தலையை சுற்றுது. ஓ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சேரில் உட்காந்துட்டாரு. ஒன்றுமே புரியல. இங்கே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டேய் சொல்லுடா டைம் இல்லை அப்படிங்கிறீங்க. என்னால் லைஃப் லாங் கில்ட்டில் இருக்க முடியாது தான். அதனால ஆனாலும் என்னால் அந்த பையனோட மனசை உடைக்க முடியாதுல்ல. அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு. மயிறு மாதிரி பேசாத நீ யாரை பற்றி இப்போதைக்கு தயவு செஞ்சு யோசிக்காத. லவ்வை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். சொல்லு, உனக்கு அவ தான். யோசிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் இல்லை, டக்குன்னு சொல்லு. அவர் அப்படியே யோசிக்கிறாரு. யோசிக்க டைமில் ஓகே அப்படிங்கிறாரு. டக்குன்னு நீங்களும் செஞ்சிடாவும். ரொம்ப நாள் ஆச்சுடி நம்ம பிளான் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் செஞ்சிடாவும். அப்படியே கடன்னு போயிட்டு நீங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு வந்து புடவை கட்டுறதுக்காக அழைச்சிட்டு போயிருப்பாங்க. குடுன்னு போயிட்டு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் நீங்கள் போங்க அப்படிங்கிறீங்க. இங்கே வந்ததும் அந்த பொண்ணு உங்களை ஹக் பண்ணிக்கிறா. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் தான் நல்லா தான் இருக்கோம். சஞ்சய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஓடி போயிடலாமா? என்ன சஞ்சய் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னானா? என்னால் அதை நம்ப முடியல. முடியல. இரு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு கைப்பிடிச்சி இழுத்துட்டு அங்கே ஜன்னல் இருக்குது. ஃபோன் பண்ணி இங்கே சஞ்சயை வந்து இந்த சைடு வர சொல்லியிருப்பீங்க. வந்து நிற்கிறாரு. டேய் நீ உன் வாயில் சொல்லுடா இப்போ. அந்த பொண்ணு அப்படியே ஜன்னல் வெளியே எட்டி பார்க்குது. அப்படின்னு கண்ணை அப்படியே விழிச்சு பார்க்குது. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நிச்சயமா? அப்போ ஓகேவா? சரி நீ உள்ளே வாடா. உள்ளே வரவா? நீ உள்ளே வாடா. முதல்ல மண்டபத்துக்கு வா. என்னடி பண்ணுறீங்க? முதல்ல உள்ளே வா சஞ்சய். இப்போது கடைன்னு நீங்கள் அந்த பொண்ணுக்கு படம் எல்லாம் கட்டி விட்டுறீங்க. அந்த பொண்ணு வந்துடுச்சு. ஸோ வந்ததும் இங்கே அந்த மணமேடையில் அந்த பொண்ணு உட்காந்துருச்சு. மாப்பிள்ளை தம்பி இன்னும் ட்ரெஸ் மாற்றிட்டுருக்காரு போல். சஞ்சய் வா 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. என்னடி பண்ணுற? இங்கே ரோஹிணிக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே சஞ்சயவே பார்த்துட்ருக்கு. இங்கே சஞ்சய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில. உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதுக்கப்புறம் சஞ்சனாவும் சொல்லியிருப்பீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பொறுமையாக உட்கார்றாரு. இங்கே டக்குன்னு எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா மாப்பிள்ளை உட்காரத்துக்கு பதில் இந்த பையன் உட்காரான்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டக்குன்னா நீங்கள் மாப்பிள்ளெல்லாம் இனிமேல் வரமாட்டார், இவர் தான் மாப்பிள்ளை பையன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்க பார்த்துட்ருக்காரு. நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தேவங்க பார்க்குறீங்க. ஐயரே தாலி கொடுங்கோ. தாலி கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்ட்ட கொடுக்குறாரு. சஞ்சய் பார்க்குறாரு. கட்டு. இங்கே எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஷாக்கு. என்னடாதுன்னு எல்லாருமே அப்படி இப்படி பேசிக்கிறாங்க. ஸோ பேசும்போது வாங்கி கட்டுடா அப்படிங்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே கட்டுறாரு. மாங்கல்யம் தந்து நானை நாம் நம்ம ஜீவன் அப்படி சொல்லவும் அங்கே வந்து கெட்டி மேலெல்லாம் அடிக்குது. ஒரு வழியாக தாலி கட்டி முடிச்சிட்டாரு. கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுச்சு. ரோஹிணிக்கு சந்தோஷப்படுறதுல அளவே இல்லாத அளவுக்கு இருக்குது. ஸோ ஏன் இங்கே யாரும் தடுக்கலை அப்படின்னா இட் இஸ் ஆல் பிளான்ட்.
ஆக்சுவலாக கல்யாணம் அந்த பையனோடன்னு சொன்னாங்களே மாப்பிள்ளை, அது வேறு யாரும் கிடையாது, ரோஹிணியோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ பையன் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் நான், இதை மாதிரி ரோஹிணிக்கிட்ட வந்து பேச வந்து ட்ரை பண்ணியிருந்திருப்பா வயனு. ஆனால் இதை பற்றி பேசுகிறதா இருந்தால் என்கிட்ட எதுவுமே பேச தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு போயிருப்பா. ஸோ தட் அதை டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சஞ்சனாவை கூப்பிட்டுருந்துருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் பேசியிருப்பாங்கன்னு சொன்னேன்னே, அதில் வந்து வையன்கிட்ட வந்து அப்படி அவள் என்ன தான் சொல்ல வரா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி போயிருப்பா. பட் ரிட்டன் பேக் வெளில வந்துட்டு, சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லியிருப்பா, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, அதை மட்டும் நீ எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டேன்னா போதும், மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டிருப்பா. கொஞ்ச நாள் விடு, அப்படியே அமைதியாக இரு, அதுக்கப்புறம் திடீர்னு அவன் லைஃப்பில் போய் நில்லு, உனக்கு கல்யாணம்னு சொல்லு. அவனுக்கு ஹார்ட் பிரேக் ஆகிற மாதிரி லைட்டாக இருக்கும். என்னடா நம்மளை லவ் பண்ணிட்டு போன பொண்ணு இப்போ நம்மளை விட்டுட்டு வேற ஒருத்த போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினப்பான். அவனோடதை இன்னும் தூண்டுற வகையாக நீ என்ன பண்ணுறன்னா, அவனுக்குன்னு சொந்தமாக ஜவுளி கடை இருக்குது, அந்த இடத்துக்கு நீ ஒரு 2-3 நாள் கழிச்சு போயிட்டு நீ அங்கே புடவை எடுக்கிற மாதிரி வா. நான் விசாரித்த வரைக்கும் ஆக்சுவலாக அவன் சில டைமிங்க்கு வருவான் போல். அந்த டைமிங் நான் என்னென்னு விசாரிச்சுட்டு சொல்கிறேன் எனக்கு. ஸோ அந்த டைமிங்கில் நீ அந்த நேரத்துக்கு கரெக்டாக முகூர்த்த புடவை எடு, அவனை செலக்ட் பண்ணுற மாதிரி சொல்லு. அவன் செலக்ட் பண்ணாமல் போனாலும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணு, அப்படியும் வரலன்னா விட்டுடு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீ அவனோட லைஃப்பில் அடிக்கடி வா. அவனுக்கு தோணணும் நீ வந்து அவன் லைஃப்லேருந்து டோட்டலாக போகிற அப்படின்னு தோணணும். இது அணியில் அவன் இன்னமும் அவன் ஃப்ரெண்டில் காண்டாக்டில் தான் இருக்கான். ஸோ ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸை சொல்லி அவனை நான் இன்னும் தூண்ட வைக்கிறேன். ஸோ தட் அவனுக்கு கில்ட்டினஸ் இன்னும் அதிகமாகணும். ஐயையோ ஒரு நல்ல பொண்ணை நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு அவன் நினைக்கணும். ஸோ அப்படியே கொஞ்சமாக பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அவனை உன்னை கல்யாணம் பண்ண வைக்கிறேன். இதுதான் என் பிளான். அப்போ அந்த கல்யாண பையனோட வாழ்க்கை அது என்னோடய ஃப்ரெண்டும் உன்னோட ஃப்ரெண்டும் சேர்த்து தான். அவனுக்கு உன் மேலே தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் துளி கூட இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. பாரு இப்போ அவன் ரூமில் இருப்பானா? கண்டிப்பாக இருக்க மாட்டான். இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு அந்த இடத்த விட்டே அவன் போயிடுவான். ஸோ டோன்ட் வரி, தைரியமாக கல்யாணம் பண்ணு, உனக்கு அவனோட தான் கல்யாணம் நடக்கும், இது என் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு வயனோட பிளானை அவன் அங்கேயே சொல்லியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போயிருக்கும். ஸோ சஞ்சனாக்கே இந்த பிளான் தெரியாது. ஸோ வந்ததுக்கப்புறம் அப்படியே சபையில் எல்லாத்தையும் புடக்குன்னு போட்டு நீங்கள் உடச்சிட்டே தெய்வம் அப்படியே ஆடி போய் அரண்டு போயிருக்கோம். அடி பாவி என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலையேடி அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே சஞ்சய்க்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. இதெல்லாம் உன் பிளானா? உன் லைஃப் நல்லா இருக்கணும்ல சஞ்சய். ஆக்சுவலாக உனக்கு எப்படி கில்ட் இருக்கோ அதே மாதிரி எனக்குமே கில்ட் இருக்குதான். என்னதான் இருந்தாலும் நீ என் ஃப்ரெண்டாச்சே. உன் லைஃப் இப்படி போகிறத எனக்குமே பார்க்க முடியல. அட்லீஸ்ட் நீ இப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலாவது உன் லைஃப்பை நீ பார்ப்பல. நான் அது கில்ட் இல்லாமல் இருப்பேன். சைமல்டேனியஸாக உனக்குமே கில்ட் இருக்காது, ஏன்னா அவளை நீ கல்யாணம் பண்ணிட்டதால். எப்படி அப்படியே எல்லாம் உறைஞ்சி போயிருக்காங்க. ஸோ அந்த மாப்பிள்ளை பையன் வரான். வரலாம்ல, தாலிலாம் கட்ட விட மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வரான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வா வா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சஞ்சனா எங்க? அடி பாவி, என் ஃப்ரெண்டு தானடி, எப்படி உனக்கு இவ்வளோ மூளை அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. ஸோ அதனால தான் இங்கே வந்து சஞ்சனா வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சொல்லியிருப்பா, ஆக்சுவலாக எனக்கு அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறோம், அவனை தானே நான் வேறு யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், தயவு செஞ்சு என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அவன் தான் என் கழுத்தில் தாலி கட்டுவான், அதுக்காக நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் குடும்பத்தையே சம்மதிக்க வச்சுருந்துருக்கோம். ஸோ அதனால தான் எல்லாருமே ஷாக்காக ரியாக்ட் பண்ணியிருந்தா கூட அந்த கல்யாணத்தை யாரும் நிறுத்தலை. ஓகே, ஸோ இதுதான் ஒரு ட்விஸ்ட் நான் வச்சேன். நல்லா இருக்கா? ஸோ இருக்கட்டும், சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு இங்கே சஞ்சய் அப்படி ஆனால் அரண்டு பார்க்குறாரு. அப்போ இதெல்லாம் பிளானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரோஹிணிகிட்ட கேட்கும்போது, ரோஹிணி வந்து உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் பிளான் தான், ஆனால் கில்ட் இல்லாமையா நீ கல்யாணம் பண்ண? கில்ட்டோட தானே பண்ண. நாங்கள் ஒன்றும் நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு ஃபோர்ஸ்லாம் பண்ணலல்ல, அப்புறம் என்ன?
ம். இதுவே நான் வேற ஒரு பையனோட கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும். என்னமோ ரொம்ப பண்ற அப்படி நீங்க சொல்றீங்க. எனக்கு ஒரு குறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சஞ்சய் சொல்றாரு. என்ன உங்க அம்மா வரல அவ தானே? டக்குன்னு ரோஹிணியை பார்த்துட்டு அப்படியே யாரா இவ இப்படி மனசை படிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டிலாம் வந்திருக்காங்க அங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ரோலில் 2வது ரோலில் காமிச்சிருப்பாங்க. அவங்க அம்மா எல்லாமே எப்படி கல்யாணம் பண்ண முடியும், ஒரு மாதிரியா இருக்காது. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க அம்மா வர சொல்லியிருப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு மேட்ரு தான் தெரிஞ்சிருக்கும்ல. அவங்க அம்மா வந்து தான் புள்ள வந்து கில்ட்டோட ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனை வந்து ரோஹிணி கிட்ட பாஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா நாளே சொல்லியிருப்பாங்க, இதேமாரி அவன் ரொம்ப கில்ட்டோட இருக்கான், என்னம்மா நீ கல்யாணம் பண்ணிக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஏன்னா புள்ள இவ்வளோ கஷ்டப்படுறான்னு அதனால் அவங்களால பார்க்க முடியல. அதனால் ஆன்ட்டி கிட்ட மட்டும் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஆக்சுவலாக நான் அவரோட தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இதெல்லாம் ஒரு ட்ராமா, இதெல்லாம் ஒரு செட்டப் ஆன்ட்டி அப்படின்னதும், என்ன ட்ராமாவா செட்டப்பா, தயவு செஞ்சு நீங்கள் அவர்கிட்ட மட்டும் சொல்லாதீங்க, அப்படி சொன்னீங்கன்னா எல்லாமே டோட்டலாக வேஸ்ட் ஆகிடும்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவும் ஒத்துழைச்சாங்க. அவங்க கல்யாணத்தில் இல்லாமல் எப்படி, அதனால தான் ஆன்ட்டியை வர வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அம்மா வந்திருப்பாங்க. இங்கே சஞ்சய்க்கு தாயே நீயுமா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிருந்துருப்பாரு. ஸோ அப்படியே இருந்துட்டு போக ஒரு வழியாக நல்ல விதமாக இங்கே சஞ்சய்க்கும் தென் ரோஹிணிக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடந்துச்சு. பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து சஞ்சயோட வீட்டுக்கு ரோஹிணி சந்தோஷமாக அப்படியே கையை கோத்துட்டு போகிறது என்ன. ஸோ இந்த டைமில் வந்து அவர் வந்து ஃபீல் பண்ணது உண்மையான ஃபீலிங் தான். ஸோ கில்ட்டை தாண்டி அவள் நம்ம லைஃப்பை விட்டு போகிறாள, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரோஹிணியை உணர்ந்த நாட்கள் அதெல்லாம். ஸோ அதனால் ஹி அக்செப்ட் தட். ஸோ இப்போ ரோஹிணி பிடிக்கிறச்ச அந்த மனுஷனுமே ரோஹிணியை வந்து பிடிச்சிருப்பார், கையை பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பார். ஸோ இப்படியே இருக்கவே எங்கள் தேவங்கா வந்து பையனை போட்டு கயமே திட்டுறாரு. அடியே உன் புருஷன் நான் இங்கே இருக்கேன், நீ என்கிட்ட சொல்லணும்னு ஒரு வார்த்தை சொல்லணும்னு கொடுத்து, நீ மட்டும் என்கிட்ட ஒன்று சொன்னியா, நீ வந்து ரோஹிணியை வந்து செட்டப் பண்ண அவனுக்கு என்கிட்ட சொல்லாமல் தானே செஞ்சா, அப்போ நீ பண்ணது தானே நான் அனுப்புகிறேன், அதுக்குன்னு நீயும் பண்ணுவியா அதே மாதிரி, நீயும் பண்ணுவியா அதே மாதிரி அப்படி சொல்லி அவர் சண்டை போடுறாரு. இப்போ கல்யாணத்துக்கு வந்தியா சண்டை போட வந்தியா? கல்யாணத்துக்கு வந்தேன், மூடிட்டு அதை மட்டும் பண்ணு, ஆனால் நீ ரொம்ப பண்ணுற, பண்ணுறா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக கல்யாணம் அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே முடிஞ்சிருக்கும். சந்தோஷமாக நீங்கள் சொன்னது, நீங்கள் பிளான் பண்ணது அனைத்தும் நடந்ததால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதால நீங்கள் ஜிமின், சஞ்சனா, தென் வந்து ஜாங்குக், தேயோங் 4 பேரும் போயிட்டு இங்கே ரெசார்ட்டில் போயிட்டு நல்லா ஒரு வெட்டிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிருப்பீங்க. ஸோ இப்படி இருந்திருக்கும். வீட்டுக்கு போனால் இங்கே அந்த நிலாப்பில் இருக்குல்ல, இங்கே உங்கள் ஜீவாவோட ஹேண்டை பிடிச்சிட்டு வெளில வரா. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு, இது எப்போலேருந்து அப்படிங்கிறீங்க. டக்குன்னு ஜீவா அப்படியே கையை எடுத்துகிட்டு, நான்லாம் ஒன்றும் இல்லை, அதுதான் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டுருக்கு, அறிவே இல்லை அதுக்கு. யாராவது டேய் உனக்கு அறிவு இல்லையாடா தேங்க, நீ எப்படி இருக்க, ஐயோ ஒரு தொகுச்சி அப்படியே ஆப்போசிட்டாக இருக்க, உயிரை வாங்கி தொலையுதுடா, ஏன்டா நீ தான் லவ் பண்ணி தான் தொலையேண்டா, அவள் தான் ஆசைப்படுறாள் அப்படின்னு சொல்லிட்டு நீலாம் மண்டையாட்டுது, ஏன்டா இந்த மூஞ்செல்லாம் யாராவது லவ் பண்ணுவாங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன் என் தங்கச்சிக்கு என்ன குறைச்சலாம், உன் பின்னாடி சுற்றிகிட்டே இருக்கிறதால உனக்கு அவளோட மகிமை தெரில, அவ்வளோதான். ஆமாம் அப்படியே தெரில போ. சரி நான் இப்போ வாலிபால் விளையாட போகிறேன், நீ வரியா? காலமான காலத்தில் என்னடா வாலிபால், ஆமாம்ல நீ அங்கிள் ஆகிட்டல, கல்யாணம் ஆகிட்டல, மறந்தே போயிட்டேன்டா, சரி நீ போடா உன் பொண்டாட்டி முந்தானி பிடிச்சிட்டு போ. நீங்கள் அப்படியே ஜீவாவே பார்க்குறேன், என்ன லுக்கே, அவன் வேணால் நீ பேசுறதுக்கெலாம் பயப்படுவான், நான்லாம் பயப்படணும் அவசியம் கிடையாது வா அப்படின்னு சொல்லிட்டு போவான். உனக்கு எப்போ தான் என் மேலே பாசமாக இருந்திருக்க, நீ இப்போ பாசமாக பேசுகிறதுக்கு, உங்ககிட்ட போய் எதிர்பார்த்தேன் பாரு என்ன அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக போயிருப்பீங்க. அவங்க சிரிச்சுட்டே அப்படியே போயிட்டாரு. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிலாட்டேருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டு அந்த மனுஷன் மட்டும் தனியாக வந்திருப்பார். நிலா பிள்ளை அப்படியே தேடி வருது இங்கே ஜீவாவை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த ஸ்ட்ரீட்டில் உள்ள பசங்க ஒரு 6-7 பேர் இருக்கானுங்க. பாடுறா குட்டி பாப்பா குட்டை பாவாடை போட்டுட்டு வருது அப்படின்னு எடுக்கலாம். அந்த பிள்ளை பார்த்துட்டு ஆக்சுவலாக ஷார்ட் எப்படி சொன்னேன்னா ஸ்கர்ட் போட்டுட்டு இருப்பா, அதை பார்த்துட்டு தான் கலாய்க்கிறானுங்க போல். டக்குன்னு அந்த பொண்ணு அப்படியே ஸ்கர்ட் அப்படியே இழுக்கிறா, பாடுறா குட்டை பாவாடையை இழுக்குது குட்டி பாப்பா அப்படிங்கிறாடுங்க.
ஏய் என்ன உங்களுக்கு பிரச்சனை? இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்களா? உங்களுக்கெல்லாம் அக்கா தங்கச்சி இல்லை? ஐயையோ இல்லையே, ஏன்னா நான் ஒத்த பிள்ளை, அவனுக்கு தம்பி தான் இருக்காங்க. எங்களுக்கு அக்கா தங்கச்சி இல்லைம்மா, என்னம்மா பண்ணுறது? அதனால் பார்க்குறவங்க எல்லாரையும் எங்களால் பொண்டாட்டியாகவும் லவ்வராகவும் அப்படி தான் பார்ப்போம். உன்னையும் அப்படி தான் பார்க்குறோம், என்ன பண்ணலாமா அப்படின்ட்டு இருப்பானுங்க. அப்படியே அது வாயில் கை வச்சுட்டு அப்படியே அழுதுகிட்டே ஓடும் பாருங்க. ஓடினதும் இங்கே வந்து அப்போ தான் அந்த மேட்ச்சு அந்த ஈவெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு இங்கே வாலிபாலில் வந்து அந்த மனுஷன் வந்திருப்பார், யார் ஜீவா வந்திருப்பார். இது குடு 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 குடுன்னு ஓடுறத பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படியே பார்த்துட்டே இருப்பார். அவனுங்க கலாய்ச்சா அந்த சைடில் இருக்கிறவனும் சிரிக்கிறானுங்க. என்னடா மச்சான் ஊன்னு சொல்லலை ஆன்னு சொல்ல, அது அப்படியே போயிடுச்சு, ஒரு வேளை மௌனம் சம்மதமோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ இவனுங்க தான் ஏதோ ஒன்று பண்ணிட்டானுங்க அப்படிங்கிறத ஜீவாவுக்கு தெரிஞ்சிருச்சு. பட் அதை கிளாரிஃபை பண்ணணும்ல. ஸோ அதனால் டேரெக்டாக ஜீவா வந்து தேவங்கோட வீட்டுக்கு போகிறாரு. அந்த நிலாப்பில் உட்காந்துட்டு அழுன்னு அழுவுது அதோட ரூமில். டடன்னு நாக் பண்ணுறாரு. யாரும் வர வேண்டாம் ப்ளீஸ், யாரும் வர வேண்டாம் அப்படின்னு அதுவும் டடக்கட கதை ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டார். அது இப்படி திரும்பி பார்க்குது. ஓடி போய் அப்படியே கட்டி பிடிச்சிருக்கு ஜீவான்னு ஒன்றதும். ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம்? ஒன்றால தான் நான் எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்பட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அது அழுது. என்ன நடந்துச்சு சொல்லு. அதுவா சொல்லு. அது எல்லா மேட்ரையும் சொல்லியிருக்கோங்க, நடந்தது எல்லாத்தையும். டக்குன்னு அந்த பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்துட்டு தரன்னு வர்றாரு. ஏய் எங்கடா பேசுங்க இப்போ. டேய் அழைச்சிட்டு போடா அவளை. எந்த ரூமில் போட்டிருக்க புக்கு? போ அழைச்சிட்டு போ. பாஸு வரா பண்ணாத, அப்புறம் அழைச்சிட்டு போயிடுவேன். தைரியமான ஆம்பளை அந்த கையை விட மேலே. ஏய் உங்களை தான் சி கையை வை. பாஸு ரொம்ப பண்ணுற. நாங்கள் இப்படி தான் இந்த இடத்துல உள்ள எல்லா பொண்ணுங்களையும் கலாய்ப்போம். அதுக்குன்னு என்ன நீ வச்சுருக்கியா? அப்படி சொல்லு. என்ன அது ஃபஸ்ட்டா செகண்டா தேர்டா எந்தாவது எத்தனாவது ரகம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க. அவ்வளோதான் வந்தது பாருங்க கோவம். போட்டு வெளுன்னு வெளுத்துட்டாரு. அந்த மாதிரி அடிங்க, சரி அடி போட்டு வெளுத்து வாங்கினதில்ல. அவன் திக்கு தசை இல்லாமல் ஓடியே போயிட்டானுங்க. இங்கே அப்படியே நிலா ஆனை அரண்டு பார்க்குது. என்ன இவன் இந்த அடி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அப்படியே வந்துட்டு, உனக்கு அறிவு இல்லை, எதுக்கு நீ இப்படி வர? உன்னை யார் இப்போ வர சொன்னா? இப்போ இதான் போயிட்ட, உன்னை தேடி தான் வந்தேன். ஏன் நான் அப்படியேவா போயிடுவேன்? என் வீட்டுக்கு வர மாட்டேனா? என்னால் என்னை வந்து வீட்டில் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதா? முடியாது. லூஸு மாதிரி பேசுறதுனால அசிங்கமாக வாயில் வர எல்லா தடையும் நான் உட்காந்து காப்பாற்றிட்டு இருக்க முடியாது. புரியுதா உனக்கு? அது அப்படியே அமைதியாக இருக்குது. நான் இப்பயும் உன்னை காப்பாற்ற சொல்லவே இல்லை, நீ தான் வந்து காப்பாற்றின. அது அது நான் யாராக இருந்தாலும் அதுதான் பண்ணியிருப்பேன். வயனாக இருந்தாலும் அதான் பண்ணியிருப்பேன், சஞ்சனாவாக இருந்தாலும் அதான் பண்ணியிருப்பேன். நீன்னு கிடையாது. புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் அந்த நிலாப்பில் அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. அப்படியே ஜீவா பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பின்னாடி ஃபாலோ பண்ணுறது கிடையாது, தொல்லை பண்ணுறது கிடையாது, அமைதியாக இருக்குது. அந்த அமைதி ஒரு மாதிரி கடுப்பாகுது. ஒருத்தவங்க நம்மளுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. சனி இது எப்படா நம்ம இந்த வாழ்க்கையை விட்டு போவோம்னு நம்ம நினப்போம். ஆனால் அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னமோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கும். அதுதான் இப்போ வந்து ஜீவா பண்ணிகிட்ருக்காரு. ஸோ என்னமோ ஒன்று உறுத்துதே, டைம் போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிக்கிட்டு இங்கே தேவங்கோட வீட்டுக்கு வந்திருப்பாரு. வந்துட்டு டே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்கிட்ட தான் பேசிகிட்ருப்பார். தேவங்கோட ரூமில் தான் உட்காந்து பேசிகிட்ருப்பாரு. நீங்கள் வந்ததும் ஜீவா இருப்பாரா, அதனால் ஜீவாவுக்கும் சேர்த்து டீ எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. ஸோ ஜீவா நீங்கள் தேவங்க 3 பேர் உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க. ஆனால் ஜீவாவோட கண்கள் என்னமோ ஹாலில் பார்க்குது, யாராவது நடக்கிறாங்கன்னா அவங்கள பார்க்குது, அந்த மாதிரி பார்த்துட்ருக்கு. நீங்கள் டக்குன்னு யாரையாவது தேடுறியாண்ணா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் என் மச்சானை தான் பார்க்க வந்தேன் தேவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்ருக்காரு. உங்களுக்கு ஆனால் புரிஞ்சிடுச்சு கண்டென்ட்டு.
நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சிட்டு கடைன்னு போயிட்டு நிலாட்ட போயிட்டு என்னடி பண்ணிகிட்ருக்க என்ன நாத்தனாரே அப்படிங்கிறா. என்ன பண்ணிகிட்ருக்கேன் முதல்ல நீ அப்படிங்கிறீங்க. சும்மா ட்ராயிங் பண்ணிருக்கேன். என்ன ட்ராயிங்கு? வேறு யாரோ வரைவா அண்ணானை தான். ஆ ஆனால் இன்னும் பாதி கம்ப்ளீட் பண்ணல. ஒரு ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஒரு 75%. சூப்பராக இருக்குது, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வாங்கிட்டு குடு குடுக்குன்னு வரும். எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பின்னாடியே வருது. இங்கே பாரு தெய்வங்க, பாரு சூப்பராக இருக்கான்ல, செம்மையாக இருக்குது, என்னது என்னது அப்படி சொல்லிட்டு உங்கள் அண்ணனுக்கு அது ஒரு க்யூரியாசிட்டி, என்னது அப்படி இருக்குது, அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவரால் அதை பார்க்க முடியல இப்போதைக்கு. செம்மையாக இருக்குல்ல, அப்போ இதை ஃபுல்லாக வரைஞ்சி எப்படி இருக்கும், என்ன தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்படியே கையை வச்சு திருப்புறாரு. பார்த்தா அதில் அவரோட மூஞ்சி இருக்குது. டக்குன்னு அப்போ தான் நிலா வந்து உள்ளே அந்த ரூம்குள்ளே நுழைஞ்சிருக்கும். அப்படியே பேப்பரை ஃபுல்லாகவே வாங்கிட்டாரு. இங்கே தேவங்காய் பார்க்குறாரு. வயன் வா அப்படின்னு சொல்லிட்டு வயனும் தேவங்க அந்த இடத்த விட்டு போயாச்சு. கதவு லைட்டாக ஒரு கழிச்சு தான் சாத்தியிருக்கு. இப்போது அவர் அப்படியே டக்குன்னு நிலாவை பார்க்குறாரு. நீ ஏன் வரைஞ்ச? என்னோடது வயன் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டா, கூடு. நீ ஏன் வரைஞ்சன்னு கேட்டேன். என்னன்னா உனக்கு அவ்வளோ இஷ்டமா? அப்படிலாம் இல்லை. இப்போ தெரிஞ்சுட்டு மட்டும் நீ என்ன பண்ண போகிற? அப்படியே ஓடி வந்து எனக்கு என்ன ஐயோ இல்லை என் மேலே உயிரே வச்சுருக்கு, அவளுக்காக என் உயிரே கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு என்ன எனக்கு வாழ்க்கை கொடுக்க போறியா? என்னை காதலிக்க போறியா இல்லை என்னை கல்யாணம் தான் பண்ணிக்க போறியா? எப்பயுமே அந்த இஞ்சி தின்ன குழந்தை தானே மூஞ்ச வச்சுக்க போகிற, வச்சுக்க போ. முதல்ல அந்த பெயிண்டிங் கூட எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போகிறேன். பையன் அடித்து சரி வந்துடும். கண்டத்தை எடுத்துட்டு வந்துட்டு என் உயிரை வாங்குறான். என்னன்னா உனக்கு அவ்வளோ பிடிக்குமான்னு கேட்டேன். ஆமாம், இப்போ என்ன பண்ணணுங்கிற? எந்த அளவு பிடிக்கும்? இப்போ பாரு ஜீவா, நான் நல்ல மூடில் இருக்கும்போது தயவு செஞ்சு என்கிட்ட அதை கொடுத்துரு. சும்மா ஏதாவது சொல்லிட்டு என்னை டென்ஷன் ஏற்றிட்டு இருக்காத. கொடு முதல்ல. நீ சொன்னால் தான் நான் கொடுப்பேன். நான் சொன்னால் கொடுத்துருவேல்ல? இந்த ரூமில் நீயும் நானும் தான் இருக்கேன். இப்போ மட்டும் நீ ஓகே சொன்னான்னு வச்சுக்கோ, இந்த இடத்துல நீ கதற முத்தம் கொடுத்துட்டு நான் மட்டும் போயிட்டே இருப்பேன்டா மயிறு. இப்போ கொடு அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஐ லவ் யூ. என்ன? ஐ லவ் யூ. பார், விளாடாத. எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்குது. நல்லா கொடு. வாங்கிட்டீங்க. அந்த இடத்த விட்டு போகிறதுக்குள்ளே அந்த மனுஷன் டக்குன்னு கதவை சாத்திட்டு, யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த இடத்துல நான் இப்போ ஐ லவ் யூ சொன்னேன்னா கதற முத்தம் தருவாங்களாம்மா. அவங்கள காணலையே. நீ என்னை கலாய்க்கிற எனக்கு நல்லா தெரியுது. நீ சும்மாவே யாருக்கும் அடங்க மாட்ட. சும்மா உனக்கு போர் அடிச்சிருக்கும், அதனால் இந்த மாதிரி பேசி எப்படி டைம் பாஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கியா? சாரி, அதுக்கான ஆள் நான் கிடையாது. பார், உன்னை நான் டைம் பாஸ் பண்ணணுன்னு நினச்சேன்னு வச்சுக்கோயேன், எப்போயோ உனக்கு ஓகே சொல்லிவிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு உனக்கு நல்லா டாட்டா பாபாய் சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். ஆனால் அந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணவே இல்லையே. அப்போவே உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல இவன் அப்படிப்பட்டவன் கிடையாதுன்னு. நிலா புள்ள அப்படியே அவனை பார்க்குது. என்ன, இவனை நம்பலாமா வேணாமான்னு யோசிக்கிறியா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மண்டையாட்டுறீங்க. டக்குன்னு அந்த மனுஷன் உங்களுக்கு இடுப்பில் அப்படியே பிடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உங்களுக்கு முத்தந்துறாரு. அப்படியே ஷாக்காகி வெடுக்குன்னு தள்ளி விட்டுட்டு நீங்கள் குடுக்குன்னு ஓடி போயிட்டீங்க. உங்களோட ரூமுக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. என்ன நடந்துச்சு இப்போ? ஜீவா என்ன பண்ணா?
அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை அப்படியே ஷாக்காக இருக்குது. எங்கள் ஜீவா அப்படியே சிரிச்சிட்டு அந்த இடத்த விட்டு, என் நிலாவை நல்லா பார்த்துக்கடா, பாய். என்ன? ஏய் ஒரு நிமிஷம் இரு. என்ன சொன்ன இப்போ ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கேட்குறாரு. என் நிலாவை நல்லா பார்த்துக்கோன்னு சொன்னேன், புரிஞ்சதில்ல? அப்படியே குடு நீங்கள் அந்த கேட்டதும் ஓடி வந்துட்டு நிலாட்ட, ஏய் என்னாச்சுன்னா நான் டக்குன்னு அந்த பொண்ணை வந்து வாயை அப்படியே வைப் பண்ணுறா. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே எக்ஸைட்மெண்ட் தான் தாங்கலை. உங்கள் அண்ணன் வந்து ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை அப்படியே வெக்கப்படுது. என்னடி சொல்கிற, நிஜமாவா அப்படிங்கிறான். திடுதுப்புன்னு அப்போ அவன் அண்ணன் இப்படி பண்ணிட்டான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஐயன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வெக்கப்பட்டுட்டு அவங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், நீங்கள் அப்படியே தேவன்கிட்ட போயிட்டு சொல்கிறீங்க இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்னதும், என்னடா அது உன் அண்ணனுக்கு ஏதாவது இந்த பௌர்ணமி அமாவாசை யாராவதுக்கு ஏதாவது கிட்டு நான் மாரி உன் அண்ணனுக்கு ஏதாவது ஆயிடுச்சா என்ன, புதுசாக என்ன பண்ணுறாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இங்கே ஜீவா அவரோட ரூம்க்கு வந்ததுக்கப்புறம், எனக்கு உன்னை முன்னாடியிலேருந்து பிடிக்கும் நிலா, ஆனால் எனக்குன்னு தங்கச்சி இருக்குது, அதுக்கு செட்டில் பண்ணணும். என்னால் நானே முதல்ல ஒழுங்காக இல்லை, இப்போதான் செலெக்ஷன் வந்துச்சு. போயிட்டு வந்ததில் தான் தெரிஞ்சது எனக்கு கவர்மெண்ட் ஜாப் ஒர்க்கு கிடச்சிருச்சு. நான் செட்டில் ஆனால் தானே என்னால் ஷுவரான ஒரு லைஃப் அவனுக்கு கொடுக்க முடியும். அதான் எனக்கு என்னதான் உன் மேலே காதல் இருந்தாலும் அதை மனசுக்குள்ளே வச்சுருந்தேன். எனக்கு ஒன்று பிடிக்கும் ரொம்ப அப்படின்னு அந்த மனுஷன் வந்து கண்ணாடியை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது அது அப்படியே நிலாப்பில் வந்து கேட்டிருந்துட்டோம். ஏன்னா என்ன தான் அவன் நினச்சிட்ருக்கான், நிஜமாக திடுதுப்புன்னு வந்தான், ஐ லவ் யூ சொன்னான், முத்தம் கொடுத்தான், கிளம்பிட்டான்னா அது முதல்ல ஷுவராக கேட்கணும்ல. அதனால் அந்த பிள்ளை என்ன பண்ணியிருந்துக்குன்னா, இங்கே ஒய்யனோட வீட்டுக்கு வந்துட்டு என்ன தான் அவன் சொல்ல வரான்னு சொல்லிட்டு கதை அப்படியே பொறுமையாக ஓப்பன் பண்ணுது. அப்போ தான் கண்ணாடியை பார்த்து இவர் பேசுகிறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு, அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்கிற கதை ஓப்பன் பண்ணது. அந்த மனசு அப்படியே கண்ணாடியிலேருந்து டக்குன்னு திரும்பி இருப்பார். என்ன அப்படிங்கிறாரு. சீ நடிக்காத, இவ்வளோ அசிங்கமாக நடிக்காத, உனக்கு நான் பாதி காலத்துலேருந்து பிடிச்சிருக்கு, ஆனாலும் நீ இத்தனை நாள் என்னை அலைய விட்டுருக்க, நீலாம் மனுஷனாடா நீ? ஏய் அதெல்லாம் இல்லையே. ஏன் இந்த காலத்தில் யாருமே செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் லவ் பண்ணுறாங்களா என்ன? அப்போ ஸ்கூல் லவ்வில் என்ன லவ்னு சொல்வேன்? அதெல்லாம் நான் எதுவும் சொல்லலையே. ஏய் நான் உன்னை தாண்டா கேட்குறேன் மயிறு. ஏய் என்ன திட்டுறேன்னு? ஆமாம் என்னை இவ்வளோ நாள் கெஞ்ச விட்ட, சும்மாவா? அப்போ நான் உன்னை திட்ட மாட்டேனாம்மா? சொல்லுடா, என்னோடய டைமை கொடு, என்னோடய லவ்வை கொடு. இத்தனை வருஷம் நான் வெயிட் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு இப்போதைக்கே பைசல் பண்ணியே ஆகணும். முதல்ல கூட எல்லாத்தையும். அவரை டக்குன்னு அவங்கள அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து புள்ளைய கொடுத்துறவா அப்படிங்கிறாரு. சீ பொறுக்கி அடிச்சுட்டு அதை லொட்டுன்னு அடிக்குது. ஸோ அடித்த தாண்டி ஜீவா அப்படியே பொறுமையாக அதை தூக்கி இப்படி பொறுமையாக வந்து முத்தங்கள் கொடுத்துட்ருக்காரு. ஸோ ஆஃப்டர் ஒரு நல்ல நாளாக கழித்து இங்கே ஜீவா, அதுக்கப்புறம் தென் வந்து நிலாக்கும் கல்யாணம் ஆகும். அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இங்கே சஞ்சனாவுக்கும் ஜிமினுக்கும் கல்யாணம் ஆகிருந்திருக்கும். ஓகேவா? ரொம்ப ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து சஞ்சய் வந்து ஆஃபீஸ் போகிறாரு. அப்போ ஆஃபீஸ் போகும்போது அந்த ரோஹிணி பிள்ளை அப்படியே பார்க்குது. என்ன டீலுக்கு அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லையே. என்ன சைட் அடிக்கிறியா? அதுக்கு தூரத்துலேருந்து எதுக்கு சைட் அடிக்கிறா? கிட்ட வந்து பாரு. இல்லை தூரத்துலேருந்து பார்க்குறதும் ஒரு சுகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே சொல்லுது. பொண்டாட்டி என்ன சஞ்சய், ஐ லவ் யூ.
ஏன்டி எனக்கு இத்தனை நாள் என் கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருந்தேன். மிஸ் பண்ணிட்டேன்டி. ரொம்ப காலமாக உன்னை மிஸ் பண்ணிட்டேன். பரவாயில்ல, அதான் கிடச்சிட்டான்ல அப்படிங்குது. கிடச்சதுக்கு ஒரு பெரிய கிஃப்டாக பிள்ளைய கொடுத்துடலாமா அப்படிங்குது. அப்புறம் என்ன, என் பொண்டாட்டியே க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டா, ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கிடைக்கிறேன்னு சட்டையை கட்டுறேன். என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. பின்னென்ன, இதுக்கப்புறம் எதுக்கு ஆஃபீஸ் போய்கிட்டு, முதல்ல குழந்தைய ரெடி பண்ணுற வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் அப்படியே கிடைக்கணும்னு அந்த பொண்ணுக்கு வந்து முத்தங்கள் கொடுக்குறாரு. ஸோ அந்த பொண்ணுமே அந்த பொண்ணுமே முத்தம் கொடுத்துட்டு இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு அங்கே அழகாக லைஃப் பிகின் இருந்துகிட்டு இருந்திருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் சஞ்சனாவுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஈவன் தோ அவளுக்கு முன்னாடியே நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் குழந்தைய நீங்கள் தள்ளி போட்டிருந்துருப்பீங்க, நீங்களும் தேயங்கும். ஸோ ஆஃப்டர் ஷி காட் மேரிட், அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து குழந்தைய பெற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கே வந்துருந்துருப்பீங்க. ஒரு மாதம் முன்ன பின்னையில் தான் நீங்களும் சஞ்சனாவுமே கன்சீவ் ஆகியிருந்திருப்பீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கன்சீவ் ஆகிட்டீங்க, தென் வந்து சஞ்சனா கன்சீவ் ஆகியிருந்திருப்பா. ஸோ சைமல்டேனியஸாக இங்கே நிலா பிள்ளையும் கன்சீவு, 3 பேருமே பக்கத்தில். இதில் என்ன ஒரு கொடுமை கூத்துனா, நீங்களும் நிலா பிள்ளையும் பார்த்துக்கக்கூடாது. பிகாஸ் நாத்தனார் அண்ணியார் இல்லை, பார்த்துக்கிட்டாங்கன்னா 2 பேருமே கன்சீவாக இருக்காங்கன்னா குழந்த அபார்ட் ஆகிடும் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு. ஸோ அதனால் நீங்களும் அந்த பிள்ளையும் பார்த்துக்கவே கூடாது. அதனாலேயே உங்களால் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகவே முடியல. நீங்கள் ஆசைப்படுவீங்க, உங்கள் அம்மா வந்து உங்களை வந்து ஒரு எட்டு வந்து பார்ப்பாங்க. அந்த பிள்ளை வந்து வெளியிலே வருதுன்னா உங்களுக்கு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணும், நான் வந்து வெளியில் போகிறேன், தயவு செஞ்சு வந்துடாத வையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரின்னு சொல்லிவிட்டு நீங்களும் சொல்வீங்க. ஸோ ஆனால் நீங்கள் வந்து சஞ்சனா வீட்டுக்கெலாம் போவீங்க, பக்கத்தில் தானே, அப்படியே எல் ஷேப்பில் தான் வீடு. உங்கள் வீடு அப்படியே ஆப்போசிட்டில் தேவங்களோட வீடு, தேவங்களோட வீட்டுக்கு சைடு வீடு சஞ்சனா வீடு. ஸோ இப்படி இருக்கிறச்ச ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக 3 பேரும் அட் அ டைமில் கன்சீவு, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இதான் சந்தோஷமாக இருக்கும்போது தான் இங்கே ரோஹினிகிட்டேருந்து கால் வந்திருக்கும், நானும் கன்சீவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்குமா. ரொம்ப டபுள் ஆஃப் த ஹாப்பினஸ். நீங்கள் வந்து 4 மந்த்து, சஞ்சனா வந்து 3 மந்த்து, அதை மாதிரி நிலா 3 மந்த்து, அதை மாதிரி அவங்க இப்போ தான் 2 மந்த்து கேரிங் போல். ஸோ அப்படியே அடுத்த மாதத்தில் எல்லாத்துக்கும் குழந்த வந்துடும் போல். ஸோ அப்படியே இருந்துகிட்ருக்கவே எப்படியோ அந்த ஒரு 10 மாதம் கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சிட்டு எப்படியோ நீங்கள் நிலாவை பார்க்காம குழந்தையும் நல்ல விதமாக நீங்கள் பெற்றுட்டீங்க. நிலாவுக்கும் குழந்தைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்களும் சந்தோஷமாக நல்ல விதமாக இருந்திருப்பாங்க. ஸோ குழந்த வந்து உங்களுக்கு ஆண் குழந்த பிறந்திருக்கும். ரொம்ப அழகாக, ரொம்ப க்யூட்டாக, அப்படியே தேவங்க மாதிரியே உரிச்சு வச்சு அந்த குழந்த இருந்துகிட்ருக்கோம். நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே பார்த்துட்டு, எப்படி இருந்துச்சு பெயின் அப்படிங்கிறா. ஜண்டா மொரட்டாக இருந்ததுராவது, நான் உசுரோட வந்ததே ஏதோ கடவுளோட கிருபை தாண்டி. என்ன வலிங்கிற, உசுரே நின்று போச்சுரி. இப்படிலாம் சொல்லாதடி, எனக்கு பயமாக இருக்குது. இல்லை அந்த ஜிம்மன் பயல் அடிக்கணும், இவன் பண்ணிவிட்ட வேலையில் என்ன பாடுபடுறான் தெரியுமா நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது இந்த ஜிம்முன்னு. நான் மட்டுமா பண்ணேன், தேவங்க தான் பண்ணான், அவன் அண்ணனும் தான் பண்ணான், ஏன்டி எல்லாம் என்கிட்டே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்முன்னு சொல்கிறாரு. எல்லோரும் சிரிச்சுக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 1 வீக்லேயே இங்கே சஞ்சனாவுக்கு வந்து வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சில குழந்தைங்க முன்னாடியே பிறக்கும்ல, அந்த மாதிரி வயிறு வலித்ததும் என்னமோ தண்ணி வந்து இதாகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் பனிக்குடம் உடஞ்சிட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவளுக்கு வந்து ஆப்ரேஷன், உங்களுக்கான நார்மல் டெலிவரி. ஸோ இங்கே ஒன்று ஆப்ரேஷனையும் பார்த்தாச்சு, ஒரு நார்மல் டெலிவரியும் பார்த்தாச்சு. நிலாக்கு இப்போ பக்குன்னு இருக்குது. ஆனால் ஜீவா வந்து வெளியில் அவ்வளோவா அவரோட லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டார். பட் அவ்வளோ டேக் கேர் பண்ணுறாரு. பொண்டாட்டி எப்படி பார்த்துக்கிறாரு, ரொம்ப ப்ரொட்டக்டிவாக இருக்கார். இவன் தங்கச்சியுமே அவர் அந்த மாதிரி நல்லா பார்த்துப்பாரு. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது உங்கள் அண்ணன் நீங்கள் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கும். அந்த மாதிரி இங்கே இது எத்தனை நாள் தான் தெரில, நீ வாயை மூடு அப்படின்லாம் நீங்கள் சொல்லுவீங்க. தேவங்க எதிர்த்துட்டு உங்கள் அண்ணனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி
ஸோ ஒரு வழியாக அதுக்கு அடுத்தது நிலாவுக்கு குழந்த பிறந்திருக்கும். நிலாவுக்கு வந்து சிசேரியன் தான் அதுக்கும். நிலாவுக்கு வந்து ஆம்பளை பிள்ளை. சாரி நிலாவுக்கு வந்து பொம்பளை பிள்ளை, உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை. சஞ்சனாக்கும் ஆம்பளை பிள்ளை அந்த மாதிரி. ஸோ இங்கே எல்லாருமே ஈகர் டு வெயிட். எப்படின்னா சஞ்சயோட பிள்ளைய தான் பார்க்கணுன்னு ஆசை. இப்போது சஞ்சய் கொஞ்சம் கொஞ்சமாக மர்ஜ் ஆகிட்டாரு. உங்கள் ஃபேமிலிக்கு வாரத்தில் 2 தடவை வந்துடுவார். இந்த வீக்கெண்ட்ஸ் ஆனாலே வந்துடுவார். வந்துட்டு குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறது. ஒய்ஃபை சில நேரத்தில் அழைச்சிட்டு வருவார். ஏன்னா மாசமாக இருக்குல்ல அந்த பிள்ளை, ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் இல்லை. அதனால் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுவார். இப்போ எல்லாருமே நல்ல விதமாக இருக்கீங்க. நல்ல விதமாக ரோஹிணிக்குமே குழந்த பிறந்திருக்கும். அந்த பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளை. ஸோ 2 பொம்பளை பிள்ளை 2 ஆம்பளை பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் எல்லாருமே உங்களுக்கு க்ளோஸ் டு த ஹார்ட். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்துட்டோம், ஒரு ஒரு 4 மந்த்ஸ் ஆனதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஒரு ட்ரிப் மாதிரி போகலாமா அப்படிங்கிறீங்க. ஷூர் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே செம்ம ஹாப்பி. அதனால் குழந்தைங்க வளர்கிறதுக்காக ஒரு 3 மாதம் பல்ல கடிச்சிட்டு இருந்தீங்க. இந்த தலைலாம் நின்றுருக்கும், அதெல்லாம் இருக்கும்ல. அப்புறம் எடுத்தீங்க பாருங்கள் ஒரு குட்டி வேனு. ஜஸ்ட் திஸ் 4 கப்பிள் வித் கிட்ஸ், அவ்வளோதான். ஜாலியாக ரைடு என்ஜாய் பண்ணுறது, நல்லா ட்ராவல், ஜாலியாக அவ்வளோ ஹாப்பியாக. உங்களோட குழந்தைய அவள் பார்த்துப்பா, அவளோட குழந்தைய நீங்கள் பார்த்துப்பீங்க. அந்த மாதிரி சில பேர் வந்து அப்படியே 4 குழந்தையுமே 2 பேர் பார்த்துக்கிற மாதிரி, மித்த 2 பேர் சந்தோஷமாக ஹாப்பியாக அப்படியே என்ஜாய் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி எல்லாரோட குழந்தையும் அப்படியே மாற்றி 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 பார்த்துக்கிறீங்க. அவ்வளோ எல்லாமே நம்ம குழந்தைங்க தானே அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக அப்படியே அந்த எப்படி சொல்கிறதுனா அந்த ட்ரிப் இருக்குல்ல, ரொம்ப ஹாப்பியாக ஃபேமிலி ஃபோட்டோ மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போயிட்டு அங்கே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக உங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அதை வந்து நீங்கள் அந்த டைரியில் எடுத்துகிட்டு இருக்கீங்க. உங்களோட பர்சனல் டைரி இருக்கும்ல. என்னோடய லைஃப்பில் அவ்வளோ ட்ராஜடி நடந்துச்சு, அவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்துச்சு. நானும் நிறைய ஒவ்வொருத்தவங்களோட லைஃப்பில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அது நல்ல விதமாக போய் முடிஞ்சுது. என்னோடய லைஃப் இப்போ சந்தோஷமாக என் பிள்ளையோட, என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட, என்னோடய உறவுகள், என் அண்ணனோட உறவுகள் எல்லாரோடையும் நான் சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு எல்லாத்தையும் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு இப்போ நான் அவ்வளோக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். எல்லாரோட சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு இன்னும் சந்தோஷம் பெருகிற மாதிரி இருக்குது. நான் வந்து ரொம்ப பிளெஸ்டான கேர்ள். இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு, அதுவும் என் கூடவே இருக்கிற மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் இவ்வளோ நம்பிக்கையான ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியில் நீங்கள் அப்படியே எழுதுறீங்க. தேவங்க அப்போ தான் வந்திருப்பார். அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டைரி கொடுக்குறீங்க. இதை மட்டும் படி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை பரவாயில்ல, இந்த லைன் மட்டும் படி. அவர் அதை அப்படியே ஒடிச்சிருப்பார். அப்படியே சிரிக்கிறாரு. அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க தேவங்காவை. வா அப்படிங்கிறாரு. அப்படியே பொறுமையாக நீங்கள் போகிறீங்க. தேவங்காவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, தேவங்கா லவ் யூடா, லவ் யுவர் ஃபேமிலி, லவ் மை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ட்ரிப்பை ஆர்கனைஸ் பண்ணதுக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டே எவர் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேவனுக்கு முத்தம் கொடுத்து வந்திருப்பீங்க. தேவவும் கண்டினியூ பண்ணியிருப்பார். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஜன்னல்லேருந்து அப்படியே எட்டி பார்த்துருந்துருக்குங்க. இங்கே ட்ரிப்புன்னு பார்த்து இவங்க ஹனிமூனுக்கு பிளான் பண்ணுறாங்க போல. ஏடி நெக்ஸ்ட்டு குழந்தைக்கு சி அறிவில்லை உங்களுக்குலாம். எப்படி அடுத்தவங்களோட ரூமில் எட்டி பார்க்குறீங்க நீங்கள்? எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும் நீங்கள் கதை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே போகிறீங்க. இங்கே தேவ சிரிக்கிறாரு வந்து கடவுளை அப்படி சிரிக்கிறாரு. ஸோ நீங்கள் அதுங்களை துரத்திட்டு நீங்கள் போயிருந்துருப்பீங்க. ஸோ இதோட இந்த ஃபாலோ இன் லவ் வித் மை பிரதர்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டோட எண்டிங் பார்ட்டு முடிஞ்சிருச்சுடா. ஸோ ஹாப்பியாக எல்லாருமே சந்தோஷமாக அவங்களோட வாழ்க்கையை அப்படியே தொடங்கியிருப்பாங்க. பையனுக்குமே லைஃப் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்திருக்கும். ஸோ இதோட இந்த சீரீஸ் கம்ப்ளீட்டட், டோட்டலி கம்ப்ளீட்டட், நோ போனஸ் பார்ட், நத்திங். ஸோ உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். வேறு ஒரு சீரீஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதில்ல. பார்க்கலாமா?
நிக்கோ நிக்கோ நீ. தா